ஐயா அரசாங்கத்துக்கு நீங்க எதனா கோரிக்கை வைக்கிறீங்களா? இல்லைங்க, நான் வீட்டுல கோரிக்கை வச்சாலும் என்ன கேட்க மாட்றாங்க. இப்ப அரசாங்கத்துக்கு நான் ஒரு கோரிக்கை வச்சு கண்டிப்பா நம்ம அரசாங்கம் நமக்காக செய்வாங்கன்ற நம்பிக்கையில் தான் இத்தனை வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா நல்லது நடக்கும். கண்டிப்பா பண்ணுவாங்க ஐயா. என்ன உதவி வேணும்? சூப்பர். கண்டிப்பா எல்லாருமே பண்ணுவாங்க. நீங்களும் பண்ணுவீங்க. உங்கள்ட்ட வந்து ஒரு 10 ரூபா கேட்டா குடுக்க மாட்டீங்களா? நமக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அத கண்டிப்பா எல்லாருமே குடுப்போம். அதான் கடவுள் வந்து நம்மள படைச்சிருக்கு அதுதான். நீங்க அன்பா இருக்கீங்களா? பக்கத்துல என்னால ஒரு 10 ரூபா ஆனா ஒரு 10 ரூபா குடுனா எனக்கு அது ஸ்ட்ரென்த் இருந்தா 10 ரூபா குடுப்பேன். நான் 100 ரூபா சம்பாதிக்கிறேன்னா அதுல 10 ரூபா குடுக்கறதுனால என்னால குறைஞ்சு போறது கிடையாது. ஓகேங்களா? நீ 10 ரூபா சம்பாரிச்சுட்டு ஐயா எனக்கு ஒரு 10 ரூபா குடுன்னா அத என்னால குடுக்க முடியாது. இல்லையா? நான் 10 ரூபா சம்பாதிக்கிறேன் ஐயா அதுல 1 ரூபா குடுன்னா நான் குடுப்பேன் கண்டிப்பா. சோ அது எல்லாருமே பண்ணுவீங்க. சோ அந்த அன்பு தான். கண்டிப்பாங்க. சூப்பர்ங்க, சூப்பர்ங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த சென்னையில வந்து ஒரு ரூ. 100 தான் வந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். சாப்பாடு கஷ்டம். ஒரு வேள சாப்பாடே கஷ்டம் தான். இன்னையோட நான் வந்து 97வது நாள் சாப்பாடு போடுறேன். டெய்லி 50 பேருக்கு என் ஆஃபீஸ் கீழ. அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நான் போட்டுட்டு தான் இருக்கேன் சாப்பாடு. டெய்லி 50 பேருக்கு சாப்பாடு. விஜயகாந்த் சார் என்னைக்கு இது பண்ணாரோ அவரோட இதுல போய் நான் சொல்லிட்டு வந்தேன். இன்னையோட 97வது நாள் நான் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா நான் உதவி பண்ணலன்னு சொல்லல. பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லாருமே பண்ணுவாங்க. ஓகே. உணவு வந்து மத்தவங்களுக்கு அதாவது மத்த ஏரியாலாம் வந்து சாப்பாடுங்க சொல்றீங்களா? இல்ல கண்டிப்பா. ஃபியூச்சர்ல கண்டிப்பா நான் பண்ணுவேன். இன்னும் அந்த 50, 100 ஆகலாம். கண்டிப்பா பண்ணணுன்ற எண்ணம் எனக்கு இருக்கு. கடவுள் நல்லபடியா வச்சார்னா கண்டிப்பா பண்ணிக்கிட்டே இருப்பேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.